நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அண்ணன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ஏன்னா கொள்ள நாளாக ப்ரெஸ் மீட்டை கொடுக்காம இருக்காப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எல்லாரையும் கூப்பிட்டு 40,000 ஓட்டுக்கு மேலே கள்ள ஓட்டுங்க, ஒரே பேரில் இத்தனை பேர் இருக்காங்க, ஒரே அட்ரஸில் 58 பேர் இருக்காங்கன்னு சொல்லி இவராக எலெக்ஷன் அந்த பூத் ஸ்லிப்பை காமிக்கிறாப்புல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பொதுமக்களாகி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓட்டு போட போகிற சென்டரு ஒரு 1500 பேருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டு பூத்து தான் கொடுப்பாங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்த நபர்களும் அந்த பூத்துக்குள்ளே உக்காந்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் ஓட்டு போட போகிறேன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, அமமுக, மதிமுக இருக்க எல்லாருமே உள்ளே உக்காந்துருப்பாங்க. அவங்க பேரை வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கையை நீட்டி மைய வைப்போம். இதுதான் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஒரே வீட்டில் 58 போலி ஓட்டு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க அத்தனை கட்சிக்காரங்களும் அதை செக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், 1500 வீடு இருக்கிற இடத்துல ஒரே இடத்துல 58 கள்ள ஓட்டு எப்படி போட முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பக்காவான உருட்டு. ஸோ அதை எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிடுச்சு, தம்பி ராகுல் காந்தி நீ ஒழுக்கமாக வந்து எவிடன்ஸை சப்மிட் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஹைகோர்ட்டில் கேஸை போடு. ரெண்டுமே பண்ணலைன்னா நாங்கள் உன் மேலே நடவடிக்கை எடுப்போம் சொன்ன மாதிரியே ஹைகோர்ட்டு உத்தரவை போட்டு விட்டுருச்சு, எவிடன்ஸை வந்து காமிங்க அப்படின்னு. இன்னும் தலைவர் காமிக்கலை.